இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நெகேமியாவின் புத்தகம் 8:10. நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவருக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதும் கர்த்தரை மகிழ பண்ணுறதும் இல்லாதவங்களுக்கு நாம் உதவி செய்யும் போதும் அவங்கள சந்தோஷப்படுத்துலேயும் தான் இருக்குது. ஏழையின் சிரிப்பில் தான் தேவன் வாழ்க்கை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நம்ம கொடுத்தா தான் நம்மளோட சந்தோஷமும் நிலைத்திருக்கும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் சில பேர் ஏழைகளை நினச்சி பார்ப்பாங்க. அவங்களுக்கு புது துணி, சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. நல்ல விஷயம்தான். சில பேர் அதை கூட செய்ய மாட்டாங்க. இப்போது தேவன் நம்ம என்னன்னைக்கு இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறோமோ அன்னன்னைக்கு மட்டும்தான் நம்மளை ஆசீர்வதிப்பார்னு சொல்லியிருந்தால் நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும் நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம கிறிஸ்மஸ், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும்தான் ஆசீர்வாதமும் சந்தோஷமாக இருப்போம். மற்ற நாளில் கஷ்டப்படுவோம். அது நம்ம நினச்சி பார்க்கணும். நம்ம எல்லாருக்குமே ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் சேலரி வருதா, வருமானம் வருதா? இல்லையே, ஒவ்வொரு மாதமும் வரதான் செய்யுது. அப்படி இருக்கும்போது வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு எல்லா நாளும் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு எதிர்பார்க்கறது சரியா? 10ல் 1 பங்கு தேவனுக்கும் இன்னொரு 1 பங்கு இல்லாதவனுக்கும் மனதார செய்கிற ஒவ்வொரு மனுஷனையும் கண்டிப்பாக தேவன் டெய்லி ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் இதை நம்ம கடைபிடிக்கிறோம்? ஆனால் தேவன் மட்டும் நம்மளை ஆசீர்வதிச்சுட்டே இருக்கணும் பேராசைப்படுறோம். நமக்கு கடவுள் கொடுத்துருக்குற ஆசீர்வாதத்தை இல்லாதவங்களோட நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது மட்டும்தான் தேவனுக்குள் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். தேவனும் நம்மளோடு வாசம் பண்ணுவார். ஆமேன்.